வருஷம் பண்ற பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி பண்ற கல்யாண ஃபங்க்ஷன் வரைக்கும் ஐயோ இப்பெல்லாம் கல்யாணம் கூட 4-5 வாட்டி பண்ணிக்கிறாங்களே. சரி நீங்க எத்தனை வாட்டி வேணா கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஆனா அந்த ஃபங்க்ஷன் அழகா கேப்சர் பண்றதுக்கு நிழல் படம் போட்டோகிராஃபியை காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போலாம் ஆக்ஷன் அப்படின்ற பேரை கேட்டோடனே விஷால் படம் தான் ஞாபகம் வருது. ஆனா அந்த ஆக்ஷன் படத்துக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கிற 5 ஹாலிவுட் ஆக்ஷன் படங்கள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 5th பிளேஸ்ல மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட். 2015ல டாம் ஹார்டி ஆக்டிங்ல வந்து ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் ஃபிலிம். வில்லன் கிட்ட இருந்து ஒரு 5 பொண்ணுங்களை காப்பாத்தி ஃபியூரியோசா அப்படின்றவங்க ஒரு ட்ரக்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடுல அந்த பைத்தியக்கார வில்லன் கேங் கிட்டே டாம் ஹார்டி மாட்டிட்டு இருக்காரு. அந்த வில்லன் கேங் கிட்ட இருந்து எல்லாரும் தப்பிச்சாங்களா அப்படின்றதுதான் மீதி கதை. பாழடைஞ்ச பாலைவனம் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல கைலாங்கடியில் இருக்கிற குப்பையெல்லாம் சேர்த்து ஒட்ட வச்ச மாதிரி ஒரு கார்ல செம்ம ஸ்பீடா போயிட்டு இருப்பாங்க. அப்ப கூட சும்மா போகாம ஒரு கார்ல இருந்து இன்னொரு காருக்கு டைவ் அடிக்கிறது, சுந்தர் சி மாதிரி பெட்ரோல் டேங்க்ல தீக்குச்சி போட்டு வெடிக்க வைக்கிறது, படம் ஃபுல்லா பயங்கரமான ஸ்டன்ட்ஸா பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையுமே நிஜமாவே பண்ணிருக்காங்க. சோ படம் ஃபுல்லா ரியலிஸ்டிக்கான ஸ்டன்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த படம் உங்களை சீட் எஜ்லயே வச்சிருக்கோம். Fourth பிளேஸ்ல டை ஹார்ட். 1988ல ப்ரூஸ் வில்லிஸ் ஆக்டிங்ல வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். அந்த சாதாரண ஒரு ஆக்டர் வந்து ப்ரூஸ் வில்லிஸ் ஆக்ஷன் ஸ்டாரா வந்து இந்த படம் தான். வில்லன் ஹைஜாக் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பில்டிங்ல இருக்கிறவங்க ஹீரோ எப்படி காப்பாத்துறாரு அப்படின்றத கதை. என்னடா 1988ல வந்திருக்கு, ரொம்ப பழைய படமா இருக்கே, போர் அடிக்க மாட்டலாம் நினைக்காதீங்க. இப்ப பார்த்தாலும் செம த்ரில்லிங்கா இருக்கும். இந்த படத்துல ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்காம இருக்கிறதுக்கு ஸ்கிரீன் பிளே ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம மியூசிக், ஸ்டன்ட் சீக்வென்ஸ், விஷுவல்ஸ் எல்லாமே பெஸ்டா இருக்கிறதுனால இப்ப பார்த்தாலும் புதுசா இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தம் 5 பார்ட்ஸ் வந்திருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் தான் எல்லாத்தையும் விட பெஸ்ட் பார்ட். And a hard man to kill. Bruce Willis. Die Hard. Third பிளேஸ்ல ரைட் ரிடெம்ப்ஷன். இது ஒரு இந்தோனேஷியன் படம், ஆனா இங்கிலீஷ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு 20 பேர் கொண்ட போலீஸ் கேங் ஒரு பில்டிங்ல 15th ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு கேங்ஸ்டரை அரெஸ்ட் பண்ண போறாங்க. அவ்வளவுதான் கதை. அந்த ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு ஆபத்து இருக்கும். அந்த ஒவ்வொரு ஆபத்தையும் அவங்க எப்படி கடந்து போறாங்க, 15th ஃப்ளோருக்கு போய் அந்த கேங்ஸ்டர் அரெஸ்ட் பண்ணி சிக்கன் டின்னர் அடிச்சாங்களா அப்படின்றத சமத்துலயே காமிச்சிருப்பாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த படத்துல நடிச்ச எல்லா மெயின் ஆர்டிஸ்டுமே நிஜமாவே ஒரு மிலிட்டரி புட் கேம்புக்கு போயிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து நடிச்சிருக்காங்க. 2014ல இந்த படத்தோட சீக்வல் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இதுதான் IMDbயோட டாப் 250 ஃபிலிம்ஸ்குள்ள என்ட்ரான ஃபர்ஸ்ட் இந்தோனேஷியன் ஃபிலிம். செகண்ட் பிளேஸ்ல மிஷன் இம்பாசிபிள். இந்த படம் தெரியாதவங்க இருக்கவே முடியாது. டாம் க்ரூஸ் நடிப்புல மொத்தம் 6 பார்ட்ஸ் வந்திருக்கு. இந்த 6 பார்ட்ஸ்ல இது பெஸ்ட் அது பெஸ்ட் எல்லாம் கிடையாது. 6 பார்ட்ஸுமே அல்டிமேட்டா இருக்கும். ஆடியன்ஸை சீட் எஜ்லயே உட்கார வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே இந்த படத்துல பண்ணிருப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்துல வர முக்காவாசி ஸ்டன்ட்ஸை டாம் க்ரூஸே பண்ணது. நம்ம ஊர்ல எல்லாம் ஹீரோ லைட்டா கை கால தூக்கணும் அப்படின்னாலே டூப் போட்டு எடுத்துருவாங்க. ஆனா அவ்வளவு பெரிய மனுஷன், அவரே ஹெலிகாப்டர் ஓட்டுறாரு, அதுல இருந்து குதிக்கிறாரு, தமாத்தோட கயிறு கட்டி பில்டிங்கை சுத்தி ஓடுறாரு. இவ்வளவு ஏன் தொடர்ந்து 6 நிமிஷத்துக்கு அண்டர் வாட்டர்லயே நடிச்சிருக்காரு. சரி, இப்ப வந்து பார்ட் 6 தான் பயங்கரமா இருக்குன்னு பார்த்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்ட் 1 வேற லெவல்ல எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில மிஷன் இம்பாசிபிள் பார்த்து காப்பி அடிச்சு இன்ஸ்பயர் ஆகி நிறைய விஷயம் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஜான் விக். கியானு ரீவ்ஸோட ஆக்டிங்ல 2014ல வந்த படம். இந்த சீரிஸ்ல மொத்தம் 3 பார்ட்ஸ் வந்திருக்கு. எதுக்கு இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னா, மிச்ச ஆக்ஷன் படங்கள்ல ஒரு 1/2 an hourக்கு ஃபைட் சீன்ஸ் இருக்கும். ஆனா இந்த படத்துல ஒவ்வொரு ஃபைட் சீனும் 1/2 an hourக்கு இருக்கும். இன்னும் சொல்ல போனா படமே ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு 10 ஃபைட் சீன்ஸ் அடிக்க வச்ச மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துல ஹீரோ யூஸ் பண்ணாத வெப்பன்ஸே கிடையாது. கத்தில இருந்து சுத்தி வரைக்கும், பிஸ்டல்ல இருந்து ஸ்னைப்பர் வரைக்கும், இவ்வளவு ஏன் பென்னு, பென்சில், நோட் புக் இதெல்லாம் வச்சு கூட ஆளை காலி பண்ணுவாரு. இந்த 3 பார்ட்ஸையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்த்தா மொத்தமா 306 கில்ஸ் பண்ணிருக்காரு. ஏன் இவ்வளவு கொலை பண்றாரு? இது எல்லாத்துக்கும் வேதாள மாதிரி மாசம் ஒரு பிளாஷ்பேக் இருக்கும்னு பார்த்தா இதெல்லாம் நாய்க்காக பண்ணிருப்பாரு. ஐயோ நாய்னு சொல்லிட்டேனே. அண்ட் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். நல்ல ஸ்பீக்கர் செட்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குத்தும் உங்க மூஞ்சில விழற மாதிரி இருக்கும். அடுத்தமா அடி வாங்குறது பாக்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த 5 படங்களும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.